சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தெய்வமணி. இன்னைக்கு வந்து சிகப்பரிசி மாவு அதை வச்சு ஒரு முழு கடலைப்பருப்பு போட்டு ஒரு பாயசம் தான் பண்ண போகிறோம். நம்ம சிகப்பரிசியில் குழந்தைங்களுக்கு போட்டு இட்லி தோசை ஊற்றி ஊற்றியே நம்ம பழகிட்டோம். அதை விட இந்த மாதிரி பாயசம் மாதிரியும் அடை மாதிரி உருண்டை மாதிரி நெய் போட்டு உருண்டை மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இந்த பாயசம் பண்ணி காட்டுறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன். நம்ம 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றி வேக போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வெந்துன்னு இருக்கு. 50 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வேக போட்டுருக்கோம். இது வந்து நல்லா மசியக்கூடாது, கடலைப்பருப்பு வெந்துடணும். ஆனால் குழ குழன்னு ஆகக்கூடாது, முழுசு முழுசாக தெரியணும். அந்த மாதிரி இருக்கணும் கடலைப்பருப்பு வேகிறது. இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து சிகப்பரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு வந்து பாதி சர்க்கரை பாதி வந்து வெல்லம், ரெண்டுமே சேர்த்து போட்டால் சூப்பராக இருக்கும். வெல்லம் மட்டுமே போதுன்றவங்க வெல்லம் மட்டுமே போட்டுக்கலாம். ஒரு அரை கப்பு தேங்காய் இந்த மாதிரி பில்லையாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். நம்ம துருவி போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். வெந்துருச்சுன்னா அந்த தேங்காவோட டேஸ்ட் மாறிடும். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பில்லையாக கட் பண்ணி போட்டோம்னா பாதி வேகாமல் இருக்கும். அது சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடி பொடியாக. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு. நம்ம பெரும்பாலும் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ஏலக்காய் சேர்ப்போம். ஆனால் இதுக்கு வந்து சோம்போட வாசனை தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் சோம்பு போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்க, கடலைப்பருப்பு வந்து வெந்துருச்சு. பாருங்க, உடைச்சா உடையும், ஆனால் முழுசு முழுசாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், மசியக்கூடாது. இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிவப்பரிசி மாவு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கணும். இதை இப்போ வந்து சிவப்பரிசி மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சிட்டோம். இப்போ இதில் வந்து இந்த ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சோம்ல, இந்த கடலைப்பருப்போட அதை போட்டுக்கலாம். இந்த தேங்காவை வந்து நம்ம கடைசியாக போட போகிறோம். மாவை எடுத்து ஊற்றிட்டு சோம்பு மட்டும் இந்த கடலைப்பருப்பு விட்டு நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற மாவை நம்ம அதில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பாயசம் வந்து கோதுமை மாவுலையும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு முழுசு முழுசா தெரியுது. இந்த பாயசம் சாப்பிடும் போதும் நம்மளுக்கு முழுசு முழுசா வாயில கிடைக்கும். பாருங்க, நம்ம மாவு நல்லா வெந்துருச்சு. தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்துல இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிடும் போது அப்படியே நீத்து போன மாதிரி ஆயிடும். கெட்டியா இருந்தாலும் அல்வா மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை வெல்லத்தை போட்டுக்கலாம். இது கூட தேங்காவும் போட்டுக்கலாம். நம்ம வெல்லம் சர்க்கரை போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அது இதோ பாருங்க, நம்ம சிகப்பரிசி முழு கடலைப்பருப்பு போட்டு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சோம்போட வாசனை, தேங்காவோட வாசனை எல்லாமே செம்மையா வருது. அதை நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, அப்பதான் அந்த வாசனை உங்களுக்கும் தெரியும். இந்த பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த கடலைப்பருப்பு முழுசு முழுசா தெரியுதா, தேங்காய் முழுசு முழுசா தெரியுதா, சோம்பும் முழுசு முழுசா தான் இருக்கும். செஞ்சு பாருங்க, ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிடும். இந்த பாயசம் சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்.